ஏற்கனவே நீங்க மகளிர் உரிமை தொகை பெற்றிருந்தாலும் சரி, இல்ல இப்ப தான் விண்ணப்பிச்சு வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கெல்லாம் ஒரு ஹேப்பியா ஒரு நியூஸ் வந்து கவர்ன்மெண்ட் சைட்லேருந்து வந்திருக்கு. என்ன அப்டின்னா, நீங்க விண்ணப்பிச்ச உங்க அப்ளிகேஷன் செலக்ட் ஆயிடுச்சு அப்டின்னா, அதுக்கான அமௌண்ட்ட வந்து உங்க பேங்க் அக்கவுண்ட்ல போடுவாங்க. அந்த பேங்க் அக்கவுண்ட்ல இன் கேஸ் ஏதாவது மினிமம் பேலன்ஸ் இல்ல அப்டின்னா, அவங்க போடுற பணத்த இவங்க புடிச்சுக்குவாங்க. அந்த மாரி இனிமேல் எந்த பேங்க்லயும் மகளிர் உரிமை தொகை போடுற எல்லா பேங்க் அக்கவுண்ட்லயும் மினிமம் பேலன்ஸ் இல்லன்னா, அந்த பணத்த வந்து போடக்கூடிய பணத்த வந்து புடிக்கக்கூடாது. யாருக்கெல்லாம் இந்த மகளிர் உரிமை தொகை எந்தெந்த அக்கவுண்ட்லலாம் வருதோ, அந்த அக்கவுண்ட்ல 0 பேலன்ஸ் அக்கவுண்டா மாத்தி குடுங்க அப்டின்ற மாரி இப்போ வந்து எல்லா பேங்க்குக்கும் நம்ம கவர்ன்மெண்ட் சைட்லேருந்து ஒரு ரூல்ஸ் போயிட்டுருக்கு. இது அவங்க இன் கேஸ் அப்ரூவ் குடுத்துட்டாங்க அப்டின்னா, எல்லா உரிமை தொகை பெறக்கூடிய எல்லா மகளிர் அந்த பேங்க் அக்கவுண்டும் 0 பேலன்ஸ் அக்கவுண்டா வச்சுக்கலாம். இன் கேஸ் நீங்க அதில பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணல அப்டின்னாலும், உங்களுக்கு எந்த ஒரு ஃபைனும், பெனால்ட்டியும் போட மாட்டாங்க. அப்ளை பண்ண இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, இன்னும் பேமெண்ட் வந்து அப்ரூவ் ஆகாம இருக்கு. அது அவங்களுக்கெல்லாம் இறுதி பட்டியல் ரெடி செஞ்சு முடிச்சுட்டாங்க. அவங்களுக்கு யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் டிசம்பர் 13 இன்னொரு 3, 4 நாள்ல அவங்களுக்கெல்லாம் வர வைக்கப்படும். அதுக்கு அடுத்தடுத்த மாசத்துலேருந்து ரெகுலரா அவங்களுக்கு அந்த ரூ. 1000 அப்படின்ற பணம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு தகவலும் சொல்லியிருக்காங்க. இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற அந்த முகாம்லாம் முடிஞ்சது காரணத்துக்காக யாரும் இன்னைக்கு மேலே இந்த மகளிர் உரிமை தொகைக்காக விண்ணப்பிக்க முடியாது. ஏதாவது கலெக்டர் ஆஃபீஸில் போய் அப்ளை பண்ணலாம், இதில் ரேஷன் கடையில் போய் அப்ளை பண்ணலாம் அப்படின்னாலும் இதற்கான விண்ணப்பங்கள் ஏற்கப்படாது அப்படின்ற ஒரு தகவலும் சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு சிறப்பு முகாம் மறுபடியும் போட்டாங்க அப்படின்னா அதில் நீங்கள் விண்ணப்பிச்சிக்க முடியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்முடைய வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நான் தொடர்ந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனை தரும். ஸோ ஓகே, மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். பாய்.